வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். தட் இஸ் மோட் ஆஃப் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். என்னென்னா முன்னாடியே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் மீடியன் மோடு வந்து ஈக்குவல், கரெக்டாக? ஸோ ஈக்குவல் ஓகே, பட் அந்த மோடு எப்படி எந்த பாயிண்டில் நம்மளுக்கு வந்து இதுவாகுது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் மோட் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா என்ன வரும்னா, நார்மலாக மோடு வந்து இந்த எந்த கண்டிஷன்லன்னா மேக்ஸிமம் தான் எடுப்போம் நம்ம மோடு, கரெக்டாக? ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், இல்லை மோடு ரா டேட்டா வரதா, நம்பர் ஆஃப் டைம்ஸ். இங்கே அதே மாதிரி தான் மோட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம். என்னது? தட் இஸ் மோட் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 எடுத்துட்டோம்னா எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? லெஸர் தென் 0வாக இருக்கணும். ஃபார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறோம்? எஃப் ஆஃப் எக்ஸை ஃபர்ஸ்ட் வி டேக் 1 by sigma root 2 pi e to the power minus x minus mu whole square by 2 sigma square. So நமக்கு f dash x தேவை, then f double dash தேவை. So பவரில் இருக்கிறதுனால we take log on both side. log எடுக்கிறப்போ ப்ளஸில் மல்டிப்ளேஷன் இருக்கிறதுனால ப்ளஸில் போட்டுறோம், பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். இ 1 ஆகிடும், இது அப்படியே டேம் ஃப்ரண்ட்டில் வந்துடும். we can call it is c. ஏன்னா கான்ஸ்டன்ட் டேம் இல்லையா, அப்படி எடுத்துக்கலாம். now differentiate with respect to x. differentiate பண்ணோம்னா f dash x by f of x equal to minus 2 by 2 sigma square into x minus mu. So f double dash கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? f dash of x we can take 0 எடுத்துக்கணும் இல்லையா? f dash of x 0 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ தான் நமக்கு வந்து x பாயிண்ட் கிடைக்கும். தட் மீன்ஸ் x at மீன் தான், x is equal to mu வரும். That is f double dash எடுத்தாச்சா? f dash of x is equal to 0 னா x minus mu equal to 0 வரும். That is x equal to mu. At the point x equal to mu apply பண்ணோம்னா இந்த வேல்யூ வரும். It is always less than 0 தான். எனக்கு நெகட்டிவ் வந்துடுச்சு. நீங்கள் இந்த குவான்டிட்டி வந்து இப்படி போடலாம், என்ன ஆக போகுது? It is negative quantity. So condition satisfied. அப்போ x is equal to mu தான் நமக்கு mode of the normal distribution. சரிங்களா? சரி, மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு நார்மலில் ஒரு எந்த டிஸ்ட்ரிபியூஷன் படித்தாலும் எம்ஜிஎஃப் கண்டிப்பாக படிச்சிருங்க. ரெக்கரன்ஸ் ஃபார்முலா வந்தால் ரெக்கரன்ஸை படிச்சுக்கலாம். ஏன்னா எப்படி கேட்டாலும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 2 யூனிட் கொடுத்துருக்காங்க பிஜிடிஆர்பியில். இதே பாலிடெக்னிக் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்ட்ரிபியூஷனை படிக்கிறப்போ மீன் மீடியன் மோடு, தென் மொமெண்ட் எம்ஜிஎஃப், ப்ராபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தான், அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் படிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சம்சத்தை கூட கூட்டலாம் இதை வச்சுட்டு. ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இதில் ஒன்று ரொம்ப சிம்பிள். மீன் மீடியன் மோடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சிமெட்ரிக்கல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் எம்ஜிஎஃப் பார்த்தோம்னா என்ன ஃபார்முலா? mx of t is equal to எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power txன்னு போடுவோம். ஸோ அதை போட்டாச்சு, e power tx போட்டாச்சு, f of x dx. f of x உள்ளே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, x minus mu by 2 sigma square, இதுக்கு வந்து இசட்னு எடுத்துங்க. ஏன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு வேல்யூவில் கொண்டு வரணும், இன்டகிரேஷனாக வெளியே போகணும். அப்போ இங்கே நம்ம காமா ரிலேஷனை உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ e to power tx e power minus x minus mu by sigma whole square, இதை வந்து இசட்னு எடுத்துட்டோமா, டெரிவேட்டிவ் பண்ணிங்க ஃபுல்லாக இசட்டில் மாற்றிடலாம். ஸோ சிக்மா dz is equal to dx. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? மியூ ப்ளஸ் சிக்மா எக்ஸ். ஃபுல்லாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் மாற்றுங்க. இ பவர் டி எக்ஸுக்கு பதிலாக மியூ ப்ளஸ் சிக்மா எக்ஸ் போட்டாச்சு. இந்த வேல்யூக்கு பேர் இசட் ஹோல் ஸ்கொயர், அதனால ஸ்கொயர். டிஎக்ஸுக்கு பதிலாக சிக்மா டிஇசட். ஸோ ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் கொண்டாச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டேம் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் ஹோல் ஸ்கொயர் கொண்டு வரலாம். ஏ ஸ்கொயர் டேம் ப்ளஸ் 2ab, பி ஸ்கொயர் மிஸ் ஆகிருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போனதில்லை. இதில் பாருங்கள், இந்த டேம் நான் தனியாக அப்படி எடுத்துக்கிட்டேன். ஏ ஸ்கொயர் 2ab மைனஸ் 2ab அந்த ஷேப்பில் எழுதுகிறோம். ஏ ஸ்கொயர் எழுதி வச்சா மைனஸ் 2abனா இதில் 2 எது 2, ஏ டேம் வந்து இசட். அப்போ டி சிக்மா தான் நம்மளுக்கு பி. ப்ளஸில் ஒன்று போட்டுங்க, மைனஸில் ஒன்று போட்டுங்க. இந்த 3 டேமை இசட் மைனஸ் சிக்மா டி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே, இப்போ இது மட்டும் இதில் சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். சப்ஜெக்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொண்டு வந்துடலாம், கரெக்டுங்களா? இ பவர் மியூட்டியை வெளியே எடுத்துகிட்டேன்,
√2π சிக்மா கேன்சல் ஆகிடுது. இந்த டேம் வந்துச்சிங்களா, இதுவும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேம் தான். பிகாஸ் நம்மளுக்கு இசட்டில் தானே டெரிவேட்டிவ் பண்ணுறோம், இன்டெகிரேஷன் பண்ணுறோம். இவரே வெளியே எடுத்துன்னு வந்துடலாம். இசட் மைனஸ் சிக்மா டி அகைன் என்ன பண்ணுறோம், யூன்னு எடுக்கிறோம். அப்போ டிஇசட்டுக்கும் இந்த வேல்யூ வந்துடும். இதில் ரெண்டு மெர்ஜ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா 1/√2π. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு √2πன்னு வரும். இது ஆக்சுவலாக நான் இதில் கூட கொண்டு போய் பார்க்கலாம். நீங்கள் காமா ஃபங்க்ஷனில் கொண்டு வரலாம். இல்லை நார்மலாக காமாவில் ஒரு ரிலேஷன் இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. அது ஸ்ட்ரைட்டாக √2πன்னு போட்டுருங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா mx of t இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. டிஎன்பிசியில் சரி, சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எது இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடில் நார்மல் வந்து ஒரு மெயின் ஹீரோ. அதனால் நம்ம அவரை படிக்காமல் போகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணிங்க அதை. ஸோ பார்த்தோம்னா mx of t is equal to e power mu t plus t² sigma square by 2. இதே நார்மல் வேரியபிளில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா மியூக்கு 0 கொடுத்துருங்க, சிக்மா ஸ்கொயருக்கு 1 கொடுத்துருங்க. ஏன்னா இதுவும் நம்மளுக்கு கேட்பாங்க. நார்மல் வேரியேட்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் z வந்து 0, வேரியன்ஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1. அதான் n of 0, 1 வெரி ஃபேமஸ். அது நம்மளுக்கு இதில் இந்த வேல்யூ mz ஆஃப் tன்னு வரும், அது mx ஆஃப் tன்னு வரும். நார்மல் வேரியேட்டுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். குறைந்தபட்சம் இந்த டிஆர்பி வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது உங்களுக்கு சாப்டரில் டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது இது பண்ணணும், சாப்டர் எதனா போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வீடியோ போடப்படும். உங்களுடைய சந்தேகங்கள் மேக்ஸிமம் தீர்க்கப்படும். சரிங்களா? டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டைம் எங்கே வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ நல்லா படிக்க முடியுதோ படிங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடலாம். கொஞ்சம் மனம் தளராமல் தைரியமாக பாசிட்டிவ் சென்ஸோடு படிங்க. எல்லோரும் ஆல் தி பெஸ்ட்.